சம்மர் டைமில் உங்களுக்கு வந்து வெள்ளரி பிஞ்செல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா? வெள்ளரி பிஞ்சு, இளநீ, தர்பூசணி இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். ஆல்ரெடி தர்பூசணி ஜூஸ் எப்படி பண்ண காமிச்சேன். இப்போ வந்து கிரேப் ஜூஸ் பார்த்தோம், அதேமாதிரி ஆப்பிள், ஆரஞ்சு அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளரி பிஞ்சு பார்க்க போகிறோம். வந்து இந்த மாதிரி வெள்ளரி பிஞ்சை வந்து நல்லா நைஃப் வச்சு 4 கீத் ஆஃப் இது வரைக்கும் வந்து நல்லா வந்து ஸ்லைஸ் போட்டுக்கோங்க, 4 கீத்து வர மாதிரி. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த உப்பு மிளகாத்தூள் வந்து எப்படி கலக்கிறதுன்னு தெரியாது. ஏன் வந்து அந்த கலர் வருது, ஏன் அந்த டேஸ்ட் வருது. ஒருத்தர் வந்து உப்பு கூட சாம்பார் தூள் சேர்த்திடுவாங்க. எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது. நிறைய பேர்த்துக்கு இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு இது வந்து எப்படி செய்யறதுன்னு தெரியாது. இந்த உப்பு மிளகாத்தூள் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து கடையில் கொடுத்தது உப்பு மிளகாத்தூள். நான் வந்து இதை வந்து நான் வீட்டிலையே செய்ய போகிறேன். மாதிரி ஸ்லைஸ் பண்ண வெள்ளரி பிஞ்சு கூட நம்ம என்ன பண்ணால் வந்து அந்த ஒரிஜினல் இந்த கடையில் வைக்கிற மாதிரி மிளகாத்தூள் வரும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்து சாம்பார் தூள் மிக்ஸ் பண்ணிடுவாங்க சால்ட்டு கூட. அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாதுங்க, டேஸ்ட் வராது. உங்களுக்கு டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன். இல்லை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சத்தி சில்லி பவுடர். இது வந்து தனி மிளகாய் தூளுங்க. ஊறுகாயிலேருந்து தனியாக குழம்புலேருந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. பொரியல்லேருந்து மிளகாய்க்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப காரமாகவும் இருக்கும். அளவாக தான் சேர்த்திக்கணும். சாம்பார் தூள் ஆட் பண்ணக்கூடாதுங்க. மிளகாய்த்தூள் இந்த மாதிரி சத்தி மிளகாய்த்தூள் வாங்கி வச்சுக்கோங்க. சால்ட்டு கூட தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையிலே வந்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கையிலே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெள்ளரி பிஞ்சு ப்ளஸ் கடையில் கொடுக்குற மிளகாய்த்தூள் ரெடி. இது வந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்கு தெரியாதுங்க. சால்ட்டு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக சாம்பார் தூள் சேர்த்திடுவாங்க. அந்த மாதிரி சேர்த்தக்கூடாது. இதுதாங்க ஒரிஜினல் டேஸ்ட். எப்படி அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளரி பிஞ்சை வந்து 4 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட், காற்றுக்கு தேவையான அளவு சத்தி தனி மிளகாய்த்தூள் வாங்கி வச்சுக்கோங்க. போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது வந்து லைட்டாக தூணாலே சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி பிச்சு கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீடியோக்காக இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு கையில் ஃபோன் இருக்கிறனால இப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியல. அதனால் மாதிரி ஒரு பிஞ்சு அதை வந்து ஒரு சைடு வந்து ஒரு இதை வந்து பிச்சுட்டு இப்படி வந்து தூவிக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து தொட்டு கூட இப்படி சாப்பிட்லாம். அதே மாதிரி போட்டு இப்படி வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம கலக்கி வச்ச பொடி வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கீத்தை எடுத்து சாப்பிட்டிங்க அப்படின்னா டெம்ப்டிங்காக இருக்கும். சம்மர் டைமில் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். உப்பு காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதெல்லாம் இல்லாமல் வெறும் வெள்ளரி பிஞ்சு மட்டும் சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். வெள்ளரி பாலாவும் சேர்த்துக்கலாங்க, அது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.